பேரிக்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அபத்தமான விஷயங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உடும்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கஞ்சா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு புளிப்பால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கிடைக்கவே கிடைக்காத பொருளுக்கு வச்சு தீர்வு. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான் பாவம்? தாம்பத்தியத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான உணவு முறை என்ன அப்படின்ற டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா அதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. என்னென்னா அதுக்கு என்னென்ன உணவு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து கேள்விகள். ரெண்டாவது, இது சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அது சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு. நான் ஏற்கனவே அந்த ஆரம்பத்தில் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சம்மந்தமே இல்லாததெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சம்மந்தமே இல்லாதனான்னா பேரிக்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அபத்தமான விஷயங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உடும்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கஞ்சா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடைக்கவே கிடைக்காது, புளிப்பால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கிடைக்கவே கிடைக்காத பொருளுக்கு வச்சு தீர்வு. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான் பாவம்? ஸோ இதுதான் போயிட்டுருக்குது. நிச்சயமாக இதை பற்றி நான் பேசவில்லை. நம்மளோட அணுகுமுறை நிச்சயமாக வெவ்வேறானது. அப்படி பண்ணுறதுனால தான் எங்களுக்கு இத்தனை நாள் வந்து மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த உணவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நல்லா தெரிஞ்சுங்க. தாம்பத்தியன்றது உடல் ரீதியான ஒரு விஷயம் இல்லை, மன ரீதியான விஷயம்ன்றதை மறந்துடக்கூடாது ஒருபோதும். அப்போது இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு பொண்ணு இருக்கிறான், அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். கரெக்டாக வந்து மதியமே ஃபோன் பண்ணுறான். மாமா எங்கே இருக்கிறீங்க, இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாதாரண ஒரு கத்திரிக்காய் குழம்பு அல்லது வெந்தய குழம்பு வச்சுருக்கிறேன், எப்போ வருவீங்கன்னு கேட்குறேன். இது எப்படி இருக்குது? சரிங்க. அந்த வந்த அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அது சாப்பிடுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிறான். பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கும்ல அது இதுன்றான். இது எப்படி இருக்கும் இந்த அணுகுமுறை? இதே இது வந்து இதுதான் அந்த ரொமான்ஸ். சரிங்களா, இதுதான் செக்ஸ் அப்பீல். சரிங்களா, இதே இது வந்து அந்த அந்த கணவர் என்ன பண்ணுறாரு, நீ உட்கார் பிள்ளை, நீ சாப்பிடு பிள்ளை அப்படின்னு சொல்லி அவரும் சாப்பிட சொல்கிறாரு. ஸோ இப்போது இந்த தம்பதி 2 பேரும் சாப்பிட்றாங்க. இந்த உணவு முடிஞ்சு இவங்களுக்கான தாம்பத்திய புரிதல், தாம்பத்திய தேவை அல்லது தாம்பத்தியத்துக்கான அப்பீல் வந்திருக்காதா? இதை விட்டுட்டு பாதாம் பருப்பு 1/2 கிலோ, பிஸ்தா பருப்பு 3/4 கிலோ எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா கூட இவர் வந்து உட்காந்து சாப்பிடுவார். இந்த அம்மா வந்து அங்கே உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த எருமை மாட்டுக்கு அல்லது எருமை மாடு மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்ட அந்த நபருக்கு என்ன வந்துடும்? இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த அணுகுமுறையை மட்டும் மாற்றினாலே போதும். பெரிய செலவு பண்ணி பெரிய படம்லாம் சங்கர் மாதிரி படம்லாம் எடுக்க வேண்டாம். சும்மா தங்கர் பச்சான படம், சின்ன படம் எடுத்து நல்ல புரிதலோடு இருக்கிறது தான் தாம்பத்தியம். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் விஷயமே இல்லை, அந்த அப்பீல் தான். ஒரு முறை இந்த வெத்தலைலாம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக இதுக்கான உணவு முறை தான். அதை எப்படின்னாக்கா, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் அந்த சீனை மட்டும் பாருங்கள். வெத்தலை மடித்து கொடுக்குறாங்க, அல்லது கணவன் மடித்து பெண்ணு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குது? அதை விட்டுட்டு வெத்தலை தாம்பத்தியத்தை கொடுக்கும்னா எப்படி கொடுக்கும்? நிச்சயமாக கொடுக்காது. இந்த அணுகுமுறையில் தான் இருக்குது விஷயம் எல்லாமே. சரிங்களா? ஸோ அந்த அப்பீல் எப்படி இருந்ததுன்னா அப்போது வேறையாக இருந்தது. இப்போ நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ லேசாக வந்து அந்த பேச்சுவார்த்தை இருக்குல்லையா, தாம்பத்தியத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலை போடுறதாகட்டும். இப்போ தான் எதுவுமே இல்லை, ஃபோன் ஆச்சு, டிவி ஆச்சு, அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு. ஸோ அதுக்கான இடமே இல்லாமல் போகிறப்போ வந்து ஏதோ ஒரு உணவு இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்றது மூலமாக வரும்னா இதுதான் செக்ஸில் வந்து அபத்தம். இப்படி எதையோ ஒன்று நம்பி அதன் மூலமாக வரும்னு நினச்சிட்டோம்னா மொத்தமும் தப்பாக போயிடும். ஸோ அணுகுமுறை, ஆண் பெண் அணுகுமுறை தான் ஒரு முக்கியம். அதில் நிச்சயமாக உணவு ஒரு பங்கு இருக்குது. அந்த உணவோடு சேர்ந்து வரக்கூடிய அணுகுமுறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அந்த விருந்து வச்சு அழைக்கிறது அதெல்லாம் வந்து மறுபடியும் சங்க காலத்துக்கு தான் போகணும். நம்ம உதாரணம் இல்லையே, பக்கத்தில் இல்லையே. ஸோ வந்து அந்த விருந்துக்கு அழைத்தல், அதன் மூலமாக உறவு வைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கணவன் மனைவியும் அது மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறது தான் நல்லது. இதை வந்து ஒரு டாப்பிக்காக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய என்னென்ன பொருள் சாப்பிட்டா நாற்பத்தி வருன்றத ஒரு வீடியோவும் போடுவோம். ஆனால் இதை விட்டுட்டு நம்ம அதை செஞ்சோம்னா தப்பாக போயிருன்றதுக்காண்டி தான் இதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் நான். ஒரு ஆண் பெண்ணை அணுகிறதும் பெண் ஆணை அணுகிறதும் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வந்து ஆணை அணுகிறதுக்கான வழி உணவு, அதாவது ஈர்க்கிறதுக்கான வழி. சரிங்களா? அதன் மூலமாக தான் ஈர்க்க முடியும்.
பூ வச்சுக்கிறது, பொட்டு வைக்கிறது அதெல்லாம் இருந்தால் கூட இந்த வழிமுறை எளிய அழகிய வழிமுறை. சரிங்களா? அந்த பக்கம் ஆண் பண்ணக்கூடிய ஈர்ப்பு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடுதல், சீண்டுதல், தூண்டுதல், ஏதாவது நல்ல இதாக பேசுகிறது, இதுதான் அதுக்கான தூண்டுதலாக இருக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, சாப்பாடு ஓட குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதோட டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது இந்த பெண்ணோட திருப்தியை காமிக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. சரிங்களா? தடபுடலாக இருந்ததுன்னா அது எப்படின்னு நான் சொல்லவே வேண்டியதில்லை, இதை புரிஞ்சுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ இல்லறம் நல்லறமாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.